இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம தாமரையோட அம்மா தாமரை கிட்ட தாமரை அம்மாச்சி நாளைக்கு தமிழ எல்லாருக்கும் சமைக்க சொல்லிருக்காங்க. தமிழ் கண்டிப்பா சொதப்புவா. அதனால நீ என்ன பண்ற, எல்லா அசைவ சாப்பாட்டையும் சமைச்சு நம்ம மலர் வீட்டுல வச்சிரு. தமிழ் சமையல எல்லாரும் சாப்பிட்டு திட்டி முடிச்சோனே நீ இந்த மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து பரிமாறு. உன் சமையல் கண்டிப்பா என் அண்ணனுக்கு பிடிக்கும். உன்னையவே மருமகளா கொண்டு வந்திருக்கலாமேன்னு அவர் வருத்தப்படுவாரு. என்ன நான் சொல்றது புரியுதுல்லன்னு சொல்ல தாமரையும் புரியுதுமா, நீ சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் சமைச்சு மலர் வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. மறுநாள் தமிழ் சமைக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சேது வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா சைவ சமைச்சு வச்சிருக்கீங்க, ஏன் இன்னைக்கு அசைவம் சமைக்கலன்னு கேக்குறாங்க. அதுக்கு சேதுவோட அம்மா இருந்துகிட்டு இல்லங்க இன்னைக்கு அமாவாசை, அதான் இன்னைக்கு அசைவ சாப்பாடு செய்யலன்னு சொல்றாங்க. தமிழ் சமைச்சதை சாப்பிட்ட உடனே சாப்பாடு நல்லா ருசியா தான் இருக்கு, இந்த மாதிரி டேஸ்டா இருந்தா சைவ சாப்பாட்டையே டெய்லி சாப்பிடலான்னு சொல்றாரு. அது கேட்டதும் சேதுவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தமிழே நீ அசத்திட்டேன்னு சொல்லி சேது தமிழுக்கு கை கொடுக்கறாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போனதும் நம்ம அம்மாச்சி கிட்ட சேது அப்ப நீ என்ன சொன்ன, தமிழ் எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டானா அவ வீட்டுக்கு மறு வீட்டுக்கு அனுப்புறதா சொன்னல, என்ன நானும் தமிழும் நாளைக்கு மறு வீட்டுக்கு போட்டோமான்னு கேக்குறாரு. அதுக்கு அப்பத்தா இருந்துகிட்டே டேய் இருடா, அவ என்ன சைவம் தானே சமைச்சு வச்சா, அசைவ சாப்பாட்டைய சமைச்சு வச்சா, அதனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவளை அசைவ சமைக்க சொல்லு. அது என் பிள்ளைக்கு பிடிக்கணும், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கணும். அப்படி அவ செய்யற அசைவ சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உன்ன மறு வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஏதுவும் தமிழ் அசைவ சாப்பாட்டையும் நல்லா சமைப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அவ சமைச்சது சாப்பிட்டல நல்லா வாய்க்கு ருசியா தானே இருந்தது, இதே மாதிரி அவ அசைவ சாப்பாட்டையும் சமைப்பா. அதுக்கு நம்ம அம்மா இருந்துகிட்டு பாக்கதானே போறோம், போது நிறுத்திடாவும் பொண்டாட்டியோட பெருமைன்னு சொல்றாங்க. இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.